ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரிஷப ராசிக்கு வருகிற குரு பெயர்ச்சி 2024 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி, குரு பெயர்ச்சி என்றைக்கு நடக்குது, ஆக்சுவல் டேட்ஸ் என்ன? மே மாதம் 1ஆம் தேதி 2024 குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். மே 14, 2025 வரைக்கும் அவர் ரிஷப ராசியில் தான் ட்ராவல் பண்ணுவார். மேஷ ராசிக்கு குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலே பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசிக்கு இது ஒரு சுமாரான குரு பயிற்சியாக தாங்க இருக்க போகுது. வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இல்லாததெல்லாம் சொல்ல முடியாது, உண்மையாகவே இருக்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். இப்படி சொல்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்க என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு செல்ஃப் அவேர்னஸாக இருந்தீங்க அப்படின்னா வரப்போகிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை காத்துக்கலாங்க. உங்கள் ஜென்ம ராசியிலே குரு பயிற்சி ஆகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இதை நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். தேவையில்லாத பயம், தேவையில்லாத கவலை, தேவையில்லாமல் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிறது, இல்லாத ஒன்றை நினச்சி இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு ஒரு கவலையை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ எதை நினச்சும் பயப்படாதீங்க. எது நடக்க போதோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், கவலை கண்டிப்பாக வேணாம். பண கஷ்டம், பொருளாதார பின்னடைவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. ஏப்ரல் மாதம் புது ஃபைனான்ஷியல் இயர் தொடங்குது. சம்பள உயர்வு எதிர்பார்த்துருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வை அவங்க தரலை. ஸோ உங்களுக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட். இந்த மாதிரியான டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கு டைம் சரியில்லை. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பணம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டிருக்கீங்க, இல்லை ஒரு 2-3 பேர்கிட்ட கடன் கேட்டிருக்கீங்க. தரேன்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் அவங்க உங்களை இழுத்தடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பண கஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்க. வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட, உங்கள் அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, இல்லைனா அக்கா தங்கச்சி, கல்யாணம் ஆயிருந்தால் உங்கள் கணவன் இல்லைனா மனைவி, இவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. சண்டை போடாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சண்டை அதிகமாகி அது எங்கே போய் முடியும் அப்படின்னே நமக்கு தெரியாது. பொதுவாக கோச்சார பலன் வரும்போது ஒரு 25% தான் நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசா புக்திகள் போயிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் கோச்சாரத்தை பற்றி பெருசாக கண்டுக்க வேணாம். உங்களுக்கு டைம் நல்லாவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு வேலையில் ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை தென்படுங்க. ஸோ வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு சண்டை சச்சரவும் வச்சுக்காதீங்க. வேலையை பார்த்துட்டு நீட்டாக வீட்டுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் சரியில்லை. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, ப்ரொமோஷன்லாம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன் தர மாதிரி வருவாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் சம்பள உயர்வும். ஸோ எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெளியில் வேலை தேடலாம். உங்கள் அப்பா வழி உறவுகளோட சண்டைகள், மனக்கசப்பு இதெல்லாம் ஏற்படுங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்க சொல்கிற பேச்சு கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஒதுங்கிக்கோங்க. அவங்களே உங்களை திட்டினாலும் கண்டுக்காதீங்க. தனியாக வந்துடுங்க. நீங்கள் ஒரு ரூமில் இருங்க, அவங்க ஒரு ரூமில் இருக்கட்டும். அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. தொழில் பண்ணுறவங்களும் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். லாபம் வருது அப்படின்றதுக்காக அதை வேறு ஏதாவது ஒரு தொழிலில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்னொரு 5 பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், புது ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்க போகிறேன், இப்படிலாம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது நஷ்டத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், கேம்பிளிங்காக இருக்கட்டும், இந்த பக்கம்லாம் நீங்கள் போகவே கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா சம்மடி வாங்குவீங்க. ஹெல்த்லேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிசின்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். டாக்டர் விசிட்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு உடல்நிலை சீராக இருந்தாலும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, என்னடா ஒரே நெகட்டிவ்ஸாக இருக்கே, பாசிட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது. மேரிட் கப்புள்ஸ் குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்க ஐவிஎஃப் அந்த மாதிரி அப்படின்னா உங்கள் எஃபர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். காதலிக்கிறவங்க உங்கள் லவ்வரை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இவ்வளோ நாள். ஏன்னா கேது உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல இருக்கார். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ரிஷபராசிக்காரங்க உங்கள் காதலன் இல்லை காதலியை சந்தேகப்படாதீங்க, அவங்கள ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்டோபர் 30 கேது பயிற்சி ஆனார். அதுலேருந்தே உங்கள் காதலி இல்லை காதலன் மேலே சந்தேகப்படுறீங்க, அவங்க வேறு யார் கூடயாவது போயிடுவாங்களோ இப்படிலாம் உங்களுக்கு தாட்ஸ் வரும். ஸோ இப்போ அந்த தாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மே 2025 வரைக்கும் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ரொம்ப போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்க உங்களை விட்டு எங்கேயும் போகிறதில்ல. ஸோ ஃப்ரீயாக விடுங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் நீடித்து நிலச்சி இருக்குங்க. கல்யாணமான ஆண்கள் உங்கள் மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஃபுல் சம்பளத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இவ்வளோ நாள் அதில் ஒரு சில பிரச்சனைகள் சண்டைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடும். அவங்க ஷாப்பிங்க்கு நிறையா செலவு பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்கங்க. சிங்கிளாக இருக்கவங்களுக்கு லவ் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீட்டில் பொண்ணோ இல்லை பையனோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு சில தடைகள் இருக்க தான் செய்யும். குரு பலன் வரல உங்களுக்கு, அடுத்த வருஷம் தான் வருது. அதாவது மே 2025 தான் உங்களுக்கு குரு பலன் வருது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கணவன் மனைவி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சில சண்டைகள் அப்புறம் மறையும். சண்டை அப்புறம் சரியும். குரு 7வது இடத்த பார்க்கறனால சண்டைகள் இருந்தாலும் டைவர்ஸ் வரைக்கும்லாம் போகாது. சண்டைகள் அதுக்கப்புறம் சரியாகும். வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மேனேஜர்கிட்ட ஒரு வார்த்தையை போட்டு வைங்க. அப்போ தான் மே 2025 அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அவர் உங்ககிட்ட சொல்லுவார். பாஸ்போர்ட்லாம் இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. மே 2025 அப்புறம் வெளிநாடு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு 2025 மே மாதத்துக்கு அப்புறம் அட்மிஷன்லாம் கிடச்சி வீசாலாம் கிடச்சி லோன் மெயினாக எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே சாங்ஷன் ஆகி எல்லா தடைகளும் நீங்கி நீங்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் உண்டாகுங்க. 9th house ரெப்ரசன்ட்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல். குரு உங்கள் 9வது வீட்டை பார்க்குறார் ராசிலேருந்து. ஸோ ஒரு டூர் போகணும் ரொம்ப நாளாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ, ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாமே சேர்ந்து தடைகள்லாம் நீங்கி நீங்கள் அழகாக ஒரு டூர் போயிட்டு வந்துடலாம் அப்ராட்க்கு. மற்றபடி வருடக்கோள்களான சனி ராகு கேது எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல இருக்கார். ராகு 11வது இடத்துலையும் கேது 5வது இடத்துலையும் இருக்காங்க. இதில் சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்காங்க. 10வது இடமும் 11வது இடமும் நல்ல ஒரு பொசிஷன். கேது மட்டும் 5வது வீட்டில் இருக்கார். ஸோ இதனால் உங்கள் லவ் லைஃப்பில் குழந்தை பிறப்பில் இவ்வளோ நாள்கள் தடை இருந்ததுன்னா குரு உங்கள் ராசிக்கு அங்கேருந்து உங்கள் 5வது வீட்டை பார்க்குறார். அதில் இருந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். வேலையிலையும் ஒரு சில பிரச்சனைகள், ப்ரொமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னாலும் உங்கள் வேலையை அப்படியே மேனேஜ் பண்ணி போயிடுவீங்க. வண்டி ஓடும், வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா சனி உங்கள் 10வது வீட்டில் இருக்கார். அதேமாரி ராகுவும் உங்கள் 11வது வீட்டில் இருக்கார். 11வது இடத்துல இருக்க ராகு எதிர்பாராத லாபங்களை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போவாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஹோப்ஸ் டிசைர்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் இந்த காலகட்டத்தில். அதுக்கு 11வது இடத்துல இருக்க ராகு உங்களுக்கு துணை புரிவாருங்க. 5வது இடத்துல இருக்க கேது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. பட் குரு பார்க்கறதுனால அதுவும் நிவர்த்தி ஆகிடும். பட் இருந்தாலும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். 5வது இடத்துல இருக்க கேது நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷம் போவீங்க அப்படின்னா அதை மறக்காமல் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுங்க. ரெகுலராக நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகரை வழிபடுறது இல்லை வீட்டில் ஓமம் பண்ணுறது. திருக்கற்காவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போயிட்டு ரக்ஷாம்பிகையை வணங்கிட்டு வர்றது. இதெல்லாமே 5வது வீட்டில் இருக்க, அதாவது கோச்சாரத்தில் 5வது வீட்டில் இருக்கிற கேதுக்கு பரிகாரங்கள்ங்க. ஸோ
அவ்வளோதாங்க குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது டைம். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. சனியும் ராகுவும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ஒரு 50-60 மார்க்ஸ் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 100. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.